இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேசங்களை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாளில் எனக்கு ஒரு நல்ல வேலை இருந்தால் போதுண்டா, எனக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும்டா, எனக்கு அழகான ஒரு குடும்பம் இருந்தால் போதும், என் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இதுதான். கை நிறைய சம்பளம், அழகான சொந்த வீடு, அழகான ஒரு குடும்பம், வேறு என்னங்க வேணும்? இது கிடச்சிட்டா போதும்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை பத்திரமா பார்த்துப்பார்ல. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதெல்லாம் கொடுத்தாலும் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும், சமாதானம் இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல உண்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல உண்மையாக நம்ம இருக்குமா, இல்லை வீட்டில் நம்ம உண்மையாக இருக்குமா, இல்லை வெளி உலக வாழ்க்கையில் நம்ம உண்மையாக இருக்குமா, உண்மையாக இருக்கிற அம்மா நடிச்சிட்ருக்கோமா? கேள்விக்குறி மட்டும்தான். ஆனால் இன்றைய நாளில் நம்ம உண்மைக்கு உழைச்சாலும் பேர் எதுவும் கிடைக்கிறதில்ல பிரதர். எங்கே போனாலும் அங்கீகாரமே இல்லை. எல்லாருமே ஏமாத்துறாங்க, ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க, அவங்கள தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏமாத்துறவங்கள தான் நல்லா பேசி புகழ்கிறாங்க. நாங்கள் உண்மையாக இருக்கோம், எல்லாம் உண்மையாக விஷயங்கள் நோக்கி நான் ஓடிட்டுருக்கோம், ஆனால் அங்கீகாரம் எதுவுமே கிடைக்கல. கவலைப்படாதீங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மைக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுக்க போக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் தேசங்களை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க விரும்புகின்றார். அவர் உங்களை உயரமான இடங்களில் வைப்பார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். பார்த்தீங்களா, வேறு என்னங்க வேணும் நமக்கு? தேசங்களை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க விரும்புகின்றார். அவர் உங்களை உயர்வான இடங்களில் வைப்பார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் என்று கூறுகின்றார். அப்பொழுது உங்கள் மூலம் அவரது நாமம் மகிமைப்படும் என்று நம்ம பார்க்குறோம். இன்றைய நாள் நம்ம ஒரு சில இடத்துல இருப்போங்க, வேலையில் இருக்கலாம், இல்லை உயர்ந்த இடத்துல ஒரு சில இடத்துல இருக்கலாம். எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கலையே, நான் வெளிநாட்டில் வேலை பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரீமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதெல்லாம் கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான முயற்சி கண்டிப்பாக நம்ம எடுத்தோன்னா கிடைக்குங்க. கிடைக்காது ஒன்றுமே கிடையாது. நம்ம மனசு வச்சா எல்லாமே நடக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அரை மைண்டாக இருப்போம். பண்ணலாமா வேணாமா, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி முழுமையான ஒரு எஃபெக்ட் போட்டு பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி தாங்க. அன்பானவர்களே, தேசங்கள் உங்களுக்கு சொந்தமானவை என்று கூறுகின்றார். அவர் உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய உயர்த்துக்கு உயர்த்த போக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஜெபியுங்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். கேட்கணும், எதாக இருந்தாலும் அமைதியாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே கிடைக்காது. கேட்கணும், வாயுள்ள புல்லை தான் பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எதுவுமே அமைதியாக இருந்தால் கிடச்சிடும் சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கம்முன்னு இருந்துடக்கூடாது. போராடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். யாரோட தயவும் நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சொந்த காலம் நிற்கணும் அப்படின்னா, நம்முடைய முழுமையான ஒரு எஃபெக்டை போட்டு நம்ம இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா, அதுக்கான விஷயத்தை நீங்கள் நோக்கி ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உயர்ந்த இடத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்த போக்கின்றார். உங்கள் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும் என்று கூறுகின்றார். அன்பானவர்களே, எதை குறித்தும் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். உங்கள் எதிர்காலம் தேவனுடைய கரங்களில் இருக்கின்றது. பார்த்தீங்களா, நம்மளுடைய எதிர்காலம் யாரோட கரங்கள் இருக்குது? நம்ம ஏசப்பா கிட்ட இருக்குது. நம்மலாம் பிரகாசிக்க போகிறோங்க. எதுவாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட ஜெபியுங்கள், கேளுங்க, நிச்சயமாக கொடுக்க போக்கின்றார். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். வாழ்க்கையில் சில பல கனவுகள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும். நான் ஜெயிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி நிச்சயமாக ஜெயிக்க போகிறீங்க. கலங்காதீங்க, முழு மனசோட உண்மையாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்கள். இன்றைக்கி நல்லது பண்ணுறவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. நல்லது கொஞ்சம் லேட்டாகும் மேலே வரத்துக்கு. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தவறான பாதையை நோக்கி ஓடிட்டுருக்காங்க. தப்பான வழியில் நம்ம ஜெயிக்கலாம்னு நினச்சி ஓடிட்டுருக்காங்க. அது இப்போ புரியாது, ஒரு காலகட்டத்தில் அது அவங்கள நோக்கடிக்கும். ஐயோ, நம்ம பண்ணது தப்பு என்று உணர வைக்கும். ஆனால் நம்ம மேலே போய்கிட்டே இருப்போம், கீழே என்றைக்குமே வரமாட்டோம். நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகள். உங்களை மிகப்பெரிய உயர்த்த போகின்ற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களை உயர்வான இடங்களில் வைப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். அப்பொழுது உங்கள் மூலமாக அவரது நாமம் மகிமைப்படும் என்று சொல்லுகின்றார். பார்த்திங்களா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் சரி, ஒருபோதும் கலங்க
கலங்கக்கூடாதுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட கேளுங்க. கேட்கின்றதை தட்டாமல் தரக்கூடிய அன்பு இயேசப்பா போதும் என்ற அளவுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்க போகின்றார். நீங்கள் பெறுவதற்கு ஆயத்தமாக இருங்க. நீங்களும் கொடுத்து உதவுங்க. உண்மையான உள்ளத்தோடு உண்மையான நேசத்தோடு நம்ம நேசிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியாக தான் கிடைக்க போகுதுங்க. கஷ்டமே இல்லைங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, தேசங்களை எங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன் என்கின்ற உம்முடைய வல்லமையான வாக்கு தத்தத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. ஆண்டவரே, சில வேளைகளில் நான் எது வசதியாக இருக்கின்றதோ அது போதும் என்று எண்ணி விடுகின்றனப்பா. ஆனால் நீர் அதிகமானவற்றை எங்களுக்காக வைத்திருக்கின்றீர் என்று நம்புகிற ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று ஆயத்த பண்ணி வைத்திருக்கின்ற இடங்களுக்கு எங்களை உயர்த்தும் ராஜா. எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுகின்ற இடத்தில் எங்களை அமர்த்தும் தகப்பனே. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நல்ல தகப்பனாய் இருப்பீராக. எங்களுக்காக எங்களை கனப்படுத்த மிக உயர்ந்த இடத்தில் எங்களை பெரிதான திட்டங்களை உம்மிடம் உண்டு என்று நம்புகின்ற ஆண்டவரே, விசுவசித்து நடப்பதற்கு, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதற்கு, தைரியமாக உம்முடைய நாமத்தை எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களில் உம்முடைய மகிமை காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய நோக்கம் எங்கள் வாழ்வில் பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கலங்கி இருக்கின்ற எங்கள் உள்ளங்களை சரிப்படுத்துங்க. நாங்கள் யாரோட தயவுல இல்லாமல் எங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று மன தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. உங்களை உயர்வான இடங்களில் வைப்பீர் என்று சொல்லியிருக்கீங்க. உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவே என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். நிச்சயமாய் அதற்காக காத்திருக்கின்ற ஆண்டவரே, எங்களுக்கு பிடிச்ச வேலையை நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுங்க, தன்னம்பிக்கை கொடுங்க, தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே, எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுதனால் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.